அந்த 10 மாதம் நிரம்பிய குட்டி கண்ணனுக்கு சந்திரனை காட்டி காட்டி அழகு காட்டி கொண்டிருக்கிறோம். அந்த சந்திரனை எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் சந்திரன் வரமாட்டேங்கிறான். பெரியாழ்வார் யசோதைக்கு கோபம் வந்துருத்து. கோபம் வந்து சந்திரனை பார்த்து சொன்னாலாம், "இப்ப பாரு, என் கண்ணனை சாதாரண குழந்தைன்னு நினைச்சுன்னு தானே அவன்கிட்ட நீ இவ்வளவு விளையாட்டு காட்டுற. எங்க கண்ணன் விளையாட்டு காமிச்சா என்ன ஆகும் தெரியுமா? அவன் கையில பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு இருக்கு, சுதர்சனம்ங்கிற சக்கரம் இருக்கு, அப்புறம் ஷார்ங்கம்ங்கிற வில் இருக்கு, நந்தகம்ங்கிற வாள் இருக்கு, கௌமோதகிங்கிற கதை இருக்கு. அத்தனை ஆயுதங்களையும் உன் மீது ஏவினா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு மிரட்ட வேண்டிதான். இதெல்லாம் அதட்டினாதான் வேலை கிடைக்கும்னு சந்திரனை பார்த்து பெரியாழ்வார் யசோதை எச்சரிக்கிறாளாம். இது ஆயுதமா இருக்கணுமா ஆபரணமா இருக்கணுமா நீ முடிவு பண்ணி கொண்டாலாம். நம்ம பெருமாள்கிட்ட அன்பர்களாக பக்தியோடு போனோம்னா, அவன் அழக ரசிக்கணும்னு போனா, இந்த ஆயுதம் எதுவுமே நமக்கு ஆயுதமா தெரியாது, ஆபரணங்களாக தெரியும். ஆமா, இன்னைக்கும் பெருமாள் திருக்கையில அந்த சக்கரத்தை சேவிக்கிறோம். சே, என்ன அழகாடா சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கிறார். அதுவும் நம்பெருமாள் திருக்கரத்துல ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளுடைய அந்த சக்கரத்தை சேவிச்சோம்னா, ஆஹா, என்ன ஆச்சரியமா பிடிச்சுட்டு இருக்கார். நம்பெருமாளுடைய ஸ்டைலே ஸ்டைல், ரசிச்சுட்டு போயிடுறோம். அது போல திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி அவர் கையில சங்க ஏந்தின்னு இருக்காரு. அந்த அழகை பார்க்கும்போது, சே, என்னமாடா சங்க ஏந்தின்னு மகாபாரத யுத்தத்துல சங்க பிடிச்ச ஸ்டைலே ஸ்டைல் ரசிச்சுட்டு போறோம். திருக்குடந்தை ஷார்ங்கபாணி, ஷார்ங்கபாணினே திருநாமம், ஷார்ங்க வில்ல பிடிச்சுட்டு இருக்கார். அந்த அழகை பாக்குறோம்ப்பா, என்னமாடா ஷார்ங்க வில்லை ஏந்தி இருக்கிறார் என்று நாம ரசிக்கிறோம். அப்போ அந்தந்த திவ்ய தேசங்கள்ல எம்பெருமான் இந்த திவ்யாயுதங்களை தரிப்பதெல்லாம் பார்க்கும்போது அதற்கென்றே தனி ரசிகர்கள் உண்டு. அதுவும் திருக்குடந்தை கும்பகோணத்துல ஒரு சில நாள் பெருமாள் ஷார்ங்கவில் இல்லாமல் இருப்பார், ஒரு சில நாள் ஷார்ங்கவில்லை சாத்தி கொண்டு இருப்பார். அதை ரசிக்கவே பல அடியார்கள் போவா. இன்னைக்கு பெருமாள் வில் வச்சுட்டு இருக்காரா இல்லையான்னு பார்ப்போம். அப்ப அது ஆயுதமாக அடியார்கள் காண்பதில்லை, ஆபரணமாக காண்கிறார்கள். அதே சமயம் நம்ம ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன், ராவண, கும்பகர்ணன், மாலி, சுமாலி, சிசுபாலன், துரியோதனன், இது போல தீய சக்திகள்லாம் இருக்கு பாருங்க. இவாள்லாம் வந்தா, அச்சுச்சோ ஷார்ங்கவில் வச்சுட்டு இருக்கானே, சுதர்சன சக்கரம் வச்சுட்டு இருக்கானே, சங்கு வச்சுட்டு இருக்கானே, அஞ்சி நடுங்கி ஓடுவாளாம். அப்போ நாம் பார்க்கும் பார்வையை பொறுத்தது. நீ பக்தனாக வந்து பார்த்தால் அது ஆபரணமாக தெரியும், நீ பக்தி இல்லாமல் பகவானை எதிர்த்து நிற்க பார்த்தால் அது ஆயுதமாக தெரியும். இப்ப பெரியாழ்வார் யசோதை சந்திரனை பார்த்து சொல்றாளாம், அந்த தண்டோடு சக்கரம் சார்கம் ஏந்தும் தடக்கையன் அவன் கையில உள்ள ஆயுதங்கள் ஆபரணமா இருக்கணுமா ஆயுதமா இருக்கணுமா, அதை நீ முடிவு பண்ணு. சந்திரனை பார்த்து பெரியாழ்வார் யசோதை எச்சரிக்கிறாளாம்.